வணக்கம், நான் உங்களோட கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கணும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா மோட்டோ விளாகும் கிடையாது, ரிவ்யூஸும் கிடையாது. என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ரிப்ளை வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன கேள்வி என்ன ரிப்ளை அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. டிடிஎஃப் வாசன் ப்ரோவோட ஐபிஎல் மூவியோட பப்ளிக் ரியாக்ஷன் வந்து கேட்டிருந்தாங்க. அதுல வந்து நிறைய பேர் வந்து ஒஸ்டான ரியாக்ஷன் எடுத்து கொடுத்துருந்தாங்க. அதை பத்தி ஒரு சின்ன ரிப்ளை வந்து நான் கொடுக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவை பாருங்க. அது பார்க்க போது எப்படி இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து எல்லாரும் வந்து ரோஸ் கொடுப்பாங்க, என் மனசை தான் கொடுக்குறேன். அப்போ மற்றவங்களாம் எதை கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல ப்ரோ. அவர் வந்து ரோஸ் கொடுக்க மாட்டேன், மனசை கொடுப்போம். அப்போ மற்றவங்களாம் என்ன மனசு கொடுக்காம என்னத்தை கொடுக்குறாங்கன்னு தெரியல ப்ரோ. இவர் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டிடிஎஃப் மேலே இவருக்கு பொறாமை இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த டயலாக் வந்து டிடிஎஃப் வாசன் ப்ரோ எழுதினது கிடையாது. அந்த எல்லாரும் வந்து பூவை கொடுத்தான் ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க, நான் என் மனசை கொடுத்து ப்ரொப்போஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் வந்திருக்கும். அது வந்து டிடிஎஃபாவே வந்து எழுதுனது கிடையாது. ஓகேங்களா? அது வந்து டைரக்டர் எழுதியிருப்பார், இல்லாட்டி கதாசிரியர் எழுதியிருப்பார். அதை வந்து இவர் நோட்டா சொல்றார். ஓகேங்களா? அப்ப நீங்க வந்து அந்த டயலாக் வந்து எழுதி கொடுங்க, ஒரு டயலாக் வந்து எழுதி கொடுங்க. அதுல இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஒரு படத்துல கதை எழுதுறன்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இவர் வந்து ஏதோ 100 படம் இயக்குன மாதிரி, 400 படம் இயக்குன மாதிரி இது டயலாக் இப்படி இருக்கு, அந்த டயலாக் அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த டயலாக் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு பொத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அதை விட்டுட்டு இது வந்து நல்லா இல்லை, அது வந்து நல்லா இருக்குன்னு சொல்றது உங்களோட அர்த்தம் கிடையாது. அது மட்டும் இல்லாம இவர் இன்னொன்று சொல்லியிருப்பார் வந்து, அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து இந்த மாதிரி பொறுக்கி பசங்க கூடலாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாரு. பட் இவர் என்னன்னா ரேஸ் ஓட்டுவார், கேஸில் மாட்டுவார், பாலிமரில் பல வாட்டி வருவார். அதுக்கப்புறமா அது இல்லாமல் இப்போ கூட மஞ்சள் வீரன் வந்துட்டு டேரக்டரே அசிங்கசியமாக கேட்பாரு. இந்த மாதிரிலாம் இவர் பண்ணிட்டு இவர் படத்தில் வந்து கருத்து சொல்கிறாரா இந்த மாதிரி பொறுக்கிங்க இருக்கக்கூடாது. ஸோ அந்த படம் அதுதான் நான் பார்த்தேன். பாதி ட்ரெய்லர்லேயே ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஃபுல்லாக ஆடியோ மட்டும் தான் கேட்டுச்சு, வேறு எதுவுமே கேட்கலையா. ஸோ நான் வந்து பாதி ட்ரெய்லர்லேயே வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே பார்க்க வேணாம், வெறும் ஆடியோ மட்டும் தான் கேட்குது அப்படி. இந்த பொறுக்கி பசங்களோட தெரியாத அப்படின்னு சொல்றத வந்து டிடிஎஃப் சொல்ற மாதிரி சொல்லியிருப்பார். அது வந்து டிடிஎஃப் சொல்றல, கிஷோர் சார் சொல்ற மாதிரி தான் வந்து படத்திலேயே இருக்கு. அந்த டீசர்லயே வந்து அப்படித்தான் இருக்கு. அதை கூட வந்து ஒழுங்கா பார்க்காம அரைக்குறையில பார்த்து வந்து கதைக்கிற இவன்கிட்ட எல்லாம் எதுவும் பேச முடியாது. ஓகேங்களா? இவனுங்களை மாதிரி ஆட்களால தான் வந்து ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி ஒரு ஆக்டரை வந்து பிழையா காட்டுறது வந்து இவனுங்களை மாதிரி ஆட்களால தான். ஓகேங்களா? உன்னை தெளிவா பார்த்துட்டு வந்து கதைக்கணும். ஓகேயா? இப்படி வந்து அரைக்குறையில வந்து காய்ச்சி இருக்கப்படா. உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து காய்ச்சி போட்டு போறதுக்கு வந்து பப்ளிக் ரியாக்ஷன் இல்லை. நீங்க அந்த படத்தை ஃபுல்லா பாத்துருக்கீங்க, நீங்க பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அப்ப எப்படிங்க நீங்க பேட்டி கொடுப்பீங்க? பொத்திக்கிட்டு போயிருக்க வேண்டியதா நீங்க. பிரதீப் ரங்கநாதன் 3 படமும் 100 crore. அவர் வந்து கஷ்டப்பட்டு கோமாளின்னு படம் டைரக்ட் பண்ணி அப்புறம் வந்திருக்காரு. டிடிஎஃப் நீங்க அடி வாங்க வைக்கிறீங்கன்னு நினைக்கிற கமெண்ட். இவன் சொன்ன மாதிரி டிடிஎஃப் வாசன் ப்ரோவுக்கு பெரிய பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது. பிரதீப் ரங்கநாதன் சார் கூட கிட்டத்தட்ட 3-4 படத்துக்கு அப்புறம் தான் வந்து இவ்வளவு ஹைப்ல இருக்க. டிடிஎஃப் வாசன் ப்ரோ இன்னும் ஒரு படம் கூட ரிலீஸே ஆகல. அதுக்கிடையில இவ வந்து எப்படி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப பிரதீப் ரங்கநாதன் எங்க, டிடிஎஃப் வாசன் எங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாங்க. கம்பாரிசன் பண்ண முடியாதுதான். ஏண்டா அவர் கிட்டத்தட்ட 4 படத்துக்கிட்ட பண்ணிருக்க. டிடிஎஃப் வாசன் ப்ரோ ஒரு படம் கூட பண்ணல, இன்னும் ஒரு படம் பண்ணிருக்க, அது இன்னும் ரிலீஸ் ஆகல. ரிலீஸே ஆகாம நீங்க எப்படி அப்படி கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றீங்க? மேபி டிடிஎஃப் வாசன் ப்ரோ ஒரு 5வது 6வது படத்துல வந்து பிரதீப் ரங்கநாதனையும் விட ஆக்டிங் ஸ்கில்ல அதிகமா வந்தா நீங்க என்ன செய்வீங்க? ஏதாவது பார்த்து பேசணும்ல. சிம்பிளா சொல்றேன், ஷார்ட் ஃபிலிமா பெரிய பட்ஜெட்ல எடுத்த மாதிரி இருக்கு, அவ்வளவுதான் எனக்கு ஃபீல் ஆகுது. மற்றபடி தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்குலாம் எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு ஏற்படலை. மேபி டிடிஎஃப் வாசன் பற்றி எனக்கு தெரியாதனாலயான்னு தெரியல. அவரை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம், படம் எப்படி இருக்குன்னு அப்போ தான் தெரியும். சில பேர் ட்ரைலர் பார்த்ததுக்கு அப்புறமே படம் பார்க்கணுன்ற ஒரு ஃபீல் வரும்ல, அந்த ஃபீல் எனக்கு வரல. ஒரு ஷார்ட் ஃபிலிமை பெரிய பட்ஜெட்ல எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. ஏன் நான் கேட்குறேன் அப்படி எடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு ஷார்ட் ஃபிலிமை வந்து பெரிய பட்ஜெட்ல எடுத்திருக்கேன்னு சொல்லக்குள்ள நீங்க ஜோதிச்சு பாருங்க, அவரோடது ஃபர்ஸ்ட் படம் சரியா? அவரோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்ப நீங்களே இந்த படத்தை நடிச்சீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களோட ஃபர்ஸ்ட் படத்துலயும் நீங்க மிஸ்டேக் விடுவீங்க. அவ்வளவு பேர் இருக்கக்குள்ள கேமராவை முன்னுக்கு வச்சு உங்களை நடிக்கன்னு சொன்னா கொஞ்சம் கூச்ச சுபாவம் இருக்கும். அஜித் சாரா இருக்கட்டும், விஜய் சாரா இருக்கட்டும், ரஜினி சாரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் படத்திலேயே வந்து ஃபேமஸ் ஆன ஆட்கள் கிடையாது. அதுவும் விஜய் சாரை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் படம் வந்து ஃபுல்லா ஃப்ளோப்பான படம் சரியா? அப்ப டிடிஎஃப் வாசன் படம் மட்டும் எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க? நல்லா இருக்கோ இல்லையோ சரியா, நம்ம படம் வந்ததுக்கு அப்புறம் தான் எதா இருந்தாலும் பேசணும் சரியா?
நீங்கள் எடுத்தோடனே வந்து ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லப்படாது. ஒரு நிமிஷம் டீசரை மட்டும் வச்சுது அது படம் கூடா அது நல்லமில்லை அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு புரியல, எவ்வளவோ பேர்லாம் இருக்காங்க, ஒரு சான்ஸ் கொடுக்கறது வந்து நல்லது தானே, அதெல்லாம் எதுவுமே தப்பு சொல்ல மாட்டேன். பட் ஆனாலும் ஒரு இடம் இருக்குல்ல, எப்படி நீங்கள் அவருக்கு கொடுத்தீங்க, எதை பேஸ் பண்ணி அவருக்கு கொடுத்தீங்க? இவங்க சொல்றது நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஏன் டிடிஎஃப் வாசனுக்கு கொடுத்தீங்க, அவருக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நிறைய பேர் வந்து வெளியில இருக்காங்களா, அவங்களுக்கு கொடுக்காம டிடிஎஃப் வாசனுக்கு ஏன் கொடுக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட பட பட்ஜெட், அவங்க யார ஹீரோவா எடுக்காங்களோ அது அவங்களோட இஷ்டம், சரியா? அதை நம்ம கேட்கக்கூடாது, கேட்கவும் முடியாது. அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோவை வச்சு அவங்க செய்வாங்க. டிடிஎஃப் வாசன் ப்ரோவை பொறுத்த வரைக்கும் எந்தவித பேக்ரவுண்டுமே இல்லாமல் வந்தால், அப்பா சப்போர்ட்டும் இல்லை, அரசியல் சப்போர்ட் இல்லை, எஜுகேஷன் சப்போர்ட் இல்லை, எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் அவரோட திறமையை மட்டுமே வச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கார். எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கார், எவ்வளவு பிரச்சனையை அனுபவிச்சிருக்கார், எல்லாத்தையும் தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கார். நீங்க அவர் என்ன தகுதி அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அவர்கிட்ட இருக்கிற ஃபேன் பேஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கு மேல போய்கிட்டு இருக்கு. நீங்க எதை வச்சுக்கிட்டு அவருக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்றீங்க? அவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்கு, ஏன் வசூல் அடிக்காத? அவ்வளவு பேரும் போய் பார்த்தாலே எவ்வளவு வசூல் வரும்? கிட்டத்தட்ட ஜோதிச்சு பாருங்க. ஃபாலோவர்ஸ் இருந்தால் மட்டும் போதுமா படத்தில் நடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டால், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம அமலா ஷாஜிலாம் வந்துட்டு படத்தில் நடிக்க போகிறாங்கன்னு சொன்னப்போ அவங்கள மட்டும் ட்ரால் பண்ணாங்க எல்லாருமே. இன்ஸ்டாவில் ஃபேமஸ் ஆனால் மட்டும் போதுமா ஒரு ஆக்டிங்க்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அதில் எனக்கு புரியல எப்படி நீங்கள் இதை கொண்டு வந்தீங்க அப்படின்னு. நீங்கள் எந்த அர்த்தத்தில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு விளங்கல. அமலா ஷாஜி நல்ல ஃபேமஸான ஒரு இன்ஸ்டாகிராமர் தான், நான் இல்லை அப்படின்னு சொல்லலை. டிடிஎஃப் வாசன் ப்ரோவும் ஃபேமஸான இன்ஸ்டாகிராமர் தான். இங்கே ஃபாலோவர்ஸை வச்சு இங்க யாருமே வந்து இங்க படம் எடுக்கல, ஃபேமஸ்ன்றதை வச்சு தான் படம் எடுக்கிறாங்க. ஃபேமஸ்ன்னு சொல்லக்குள்ள அமலா ஷாஜிக்கு இப்ப ரோட்ல அமலா ஷாஜி வந்து நின்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கூட செல்ஃபி எடுக்கிறதுக்கா இருக்கட்டும், இல்லாட்டி அவங்க கூட பேசுறதா இருக்கட்டும், யாருமே வர மாட்டாங்க. அவங்கள ட்ரோல் பண்றதுக்கு மட்டும் அதிகமா வருவாங்க நிறைய பேர். டிடிஎஃப் வாசன் ப்ரோ, இதே டிடிஎஃப் வாசன் ப்ரோ ரோட்ல வந்து நின்றா எத்தனை பேர் வந்து செல்ஃபி எடுக்க வருவாங்க, எத்தனை பேர் வந்து பேச வருவாங்க, எத்தனை பேர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? நீங்க அமலா ஷாஜியை ஹீரோயினா வந்து எடுக்கணும்னு சொன்னா எல்லாரும் ட்ரோல் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இருக்கிற ஃபேன்ஸ் ட்ரோல் பண்றதுக்கு மட்டும்தான், சப்போர்ட் பண்றதுக்கு கிடையாது, சரியா? டிடிஎஃப் வாசன் ப்ரோவோட ஃபேன் பேஸ் வந்து தானா உருவாகுனது, தானா எல்லாம் செஞ்சது, ஓகேங்களா? அவரோட திறமையினால உருவாக்குன இவ்வளவு ஃபேன் பேஸ். டிடிஎஃப் வாசன் ப்ரோ அவரோட திறமையினால இவ்வளவு ஃபேன் பேஜை வந்து உருவாக்கியிருக்கு. அமலா ஷாஜி அப்படி உருவாக்கலையே. அமலா ஷாஜி சப்போர்ட் பண்றது, இப்போ அமலா ஷாஜி ஹீரோயினா படம் நடிச்சா வசூல் பண்றதுக்கு எந்த ஃபேன் பேஜ்ல இருக்காங்க? எல்லாரும் வந்து ட்ரோல் பண்றது தான் இருக்காங்களே தவிர அவங்களை சப்போர்ட் பண்றதுக்கு இல்லை. அதை முதல்ல அது புரிஞ்சு நடந்து கொள்ளுங்க. இவர் வந்து எப்பவுமே யதார்த்தமாக பேசுறது, வீலாகில் இருக்கிற மாதிரி வந்து அந்த மாதிரி ஃப்ளோலாம் ஈஸியாக வந்துடும். ஆனால் இதில் வந்து நடிப்பு வேற, வீலாக்ன்றது வேறன்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நடிச்சிருக்காரு. எனிவே இந்த டீசர் வெளியே வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஷூட் எடுக்கிற மாதிரி இருந்தால் அந்த சீன்லாம் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் இன்னும் நடிக்க கற்று நடிப்பார்னு நினைக்கிறோம். ஆட்டத்தை முடிக்கணும்னா ஓட்டம் ரொம்ப அவசியம், நான் ஓட போகணுன்ற மாதிரி ஒரு டைலாக். ஆனால் ஃபர்ஸ்ட் படத்துலேயே பஞ்சு ஆக்ஷன் ஹீரோவாக வந்து களமிறங்கியிருக்காரு. இது ஆமாம், ரேசிங் ஸ்டார் தான் கண்டிப்பாக. ஆனால் இது இந்த ரேசிங் ஸ்டார் வந்து யாருக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, அவர் மேலே கேஸ் போட்ட யாருக்குமே பிடிக்காது. இன்னொன்று இதை பார்த்து வயிறேறிய முதல் ஆள் அந்த மஞ்சள் வீரனோட டேரக்டர் இதை பார்த்து ஐயோ நம்ம மிளகா அரைக்கணும்னு ஒருத்தனை பிடிச்சி வச்சிருந்தா அவனை எடுத்து ஒரு நல்ல படமே எடுத்துட்டாங்களேன்ற மாதிரி இருந்தார். இன்னைக்கு வரைக்கும் வந்து எனக்கு என்ன காரணம்னா, இந்த டிடிஎஃப் வாசன் மேலே தப்பா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் வீரன் டேரக்டர் மேலே தப்பான்ட்டு ஒரு பெரிய எல்லாருமே இன்டர்வியூ பண்ணாங்க. ஆனால் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, டிடிஎஃப் வாசன் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா இவர் ஒரு படம் எடுத்து ரிலீஸே பண்ண போகிறாரு. அந்த மாங்கா நம்பர் அந்த மஞ்சள் வீரன் டேரக்டர் எங்கே போனார் என்ன ஆனார் இன்னுமே யாருக்குமே தெரியல. எனிவே டிடிஎஃப் வாசனுக்கு வந்து கஷ்டப்பட்டு வரவங்க எல்லாருமே வந்து இந்த எப்பவுமே நம்ம பார்த்தோன்னு வச்சுங்களேன், தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 10-15 பேர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வாரிசாக தான் இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. பேக்ரவுண்ட் இல்லாதவங்க வந்து நெகட்டிவிட்டியோட வர்றது பிரச்சனை இல்லை. இது ஃபர்ஸ்ட் படத்துக்கு அப்புறம் அவர் என்ன பண்ண போகிறாருன்றது தான் பெரிய கேள்வியாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட் டு டிடிஎஃப். பிரதீப் மாதிரி வரதுக்கு சான்ஸே இல்லைங்க. பிரதீப் மாதிரி இன்னும் 10 வருஷம் 15 வருஷத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிரதீப்பை நம்மளால் பார்க்கவே முடியாது. இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெபியூட் ஆக்டர் வந்து தொடர்ந்து 3 படத்துக்கு 100 கோடி வந்து கொடுத்துருக்காருன்னா அது பிரதீப் மட்டும்தான். இது யாராலையுமே இதுக்கப்புறம் அச்சீவ் பண்ணுறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா நார்மலான விஷயமே கிடையாது. ஸோ பிரதீப்பை வந்து எப்படி சொல்கிறது, எப்படி ஒரு பெரிய ஒரு கோல்டன், அதான் வாத்து எப்படி சொல்லலாம், முட்டை போகிற வாத்துலாம். அவர் வந்து ஒரு டைனோசர் முட்டை மாதிரி அதிசயமான ஒரு முட்டை, அது எல்லாராலையும் போட முடியாது. ஸோ பிரதீப்பை கம்பேரே பண்ண முடியாது, ஈவன் யார் கூடயுமே கம்பேர் பண்ண முடியாது. பிரதீப் அவர் ஒரு தனி ஆள், தனி சூப்பர் ஸ்டார். அவர் கண்டிப்பாக கிரியேட் ஆகுது. ஆனால் ஓடிடியில் பார்க்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகுது. தேட்டரில் போய் பார்க்கணுமான்றது அவங்களுடைய ஹார்ட் கோர் ஃபேன்ஸ்லாம் பார்ப்பாங்க. பட் எங்களை மாதிரி ஆளுங்க என்ன தான் பண்ணியிருக்காருன்றதை ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சு. இந்த பப்ளிக் ரியாக்ஷன்லேயே இவர் சொன்னது மட்டும்தான் வந்து கரெக்ட்.
உண்மை அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த மஞ்சள் வீரன் படத்தை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் தான் அந்த மோசடி செஞ்சார் அப்படின்னு சொல்லி டிடிஎஃப் வாசன் ப்ரோவே அவரோட பேஜ்ல வந்து போட்டிருந்தார். ஓகேங்களா? அப்ப அதை வச்சுட்டு நம்ம இன்னும் சொல்லி தராம அவர் அதை விட்டு போட்டு ஐபிஎல் மூவியை நடிச்சு அதே வந்து ரிலீஸ் பண்ணிட்டார். மஞ்சள் வீரன் வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் மஞ்சள் வீரன் ஒரு ஃப்ளாப் ஆன படம் அப்படின்னு தான் சொல்லணும். அது வந்தாலும் சரி வரலாற்று சரி அது எப்பயுமே வந்து ஃப்ளாப் ஆனோன்னு தான். வந்து பைக்கை வச்சு இது பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அஜித் சாருக்கு என்னமோ போட்டியா வந்த மாதிரி பண்றாரு. ஸோ இது அஜித் ரசிகர்கள் போட்டு பழக்க போறாங்கன்ற மாதிரி தோணுது. என்னடா புதுசா கிரியேட் பண்றீங்க? இப்ப யாரா இப்ப அஜித்துக்கு போட்டியா வரா அப்படின்னு சொன்னது? டிடிஎஃப் வாசன் ப்ரோ அஜித்துக்கு போட்டியா வராரு அப்படின்னு சொல்லி இப்ப யாரு சொன்னது? யாருமே சொல்லல. நீங்க தான் வந்து கான்ட்ரவர்சியா கிரியேட் பண்றீங்க. இப்ப டிடிஎஃப் வாசன் ப்ரோ அவர் பேஜ்ல போட்டிருந்தாலும் பரவாயில்ல, இப்ப அஜித் சார் தான் அவர் பேஜ்ல போட்டிருந்தாலும் பரவாயில்ல, இப்ப அஜித் ஃபேன்ஸா இருக்கட்டும் இல்ல டிடிஎஃப் ஃபேன்ஸா இருக்கட்டும் அவங்க அடிச்சுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. நீங்களாவே வந்து சொல்றீங்க. இப்ப அந்த அக்கா சொன்ன மாதிரி போட்டு பொலன்னு பொழக்க போறாங்க அப்படின்றீங்க. நீங்க தான் வந்து கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்றீங்க அதுல. ஓகேங்களா? உங்களுக்கு பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணி போட்டு போய்கிட்டே இருங்க. அவரை கம்பேர் பண்ற இவரை கம்பேர் பண்ற அஜித் சாரையும் வாசனையும் கம்பேர் பண்ண முடியாது எப்பவுமே. அஜித் சார் வேற டிடிஎஃப் வாசன் ப்ரோ வேற, ரெண்டு பேரையும் வந்து கம்பேர் பண்ண முடியாது. இப்ப யாருமே வந்து அவங்கள கம்பேர் பண்ற மாதிரி கேள்வி கேட்கல. அவங்களாவே தான் வந்து சொல்றாங்க டிடிஎஃப் வாசன் ப்ரோ வந்து அஜித் சார் கூட கம்பேர் பண்றோம் அப்படின்னு சொல்லி. அப்படி வந்து நீங்க தான் வந்து கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்றீங்க. ஓகேங்களா? எதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஃபாலோ பண்ண சொல்லுதோ அதெல்லாம் வந்து அவர் ஃபாலோவே பண்ண மாட்டாரு. ஓகேங்களா? ஹெல்மெட் போட்டு போக சொன்னா பண்ண மாட்டாரு. பைக் ரேசிங்ல வந்து இப்படி இவ்வளோ ஸ்பீட்ல தான் போகணும்னு சொன்னா அதை ஃபாலோ பண்ண மாட்டாரு. ஸோ அவருக்காகவே யார் பண்ணலையோ பண்றவங்களை வச்சு நீங்க படம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படம் ரீச் அவுட் ஆகாது. அதுவே பண்ணாதவனை பிடிச்சி இதை பண்ணுன்னு சொல்லி பண்ணோன்னா அது வந்து பார்க்க இதுவாகல. ஒரு நெகட்டிவ் பர்சன் எடுத்து நீங்கள் பாசிட்டிவாக காமிச்சாதான் அந்த படத்துக்கே இப்போ இருக்க ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கணும் பாசிட்டிவாக காமிக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும் நெகட்டிவாக காமிக்கணும். டிடிஎஃப் வாசன் ப்ரோ ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டினாரு, இப்ப ரேஸ் ஓடினார் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை. ஒரே ஒரு வீடியோ மட்டும் இருக்கு. அவர் வந்து 254 இன்னும் 254 அப்படி அவர் C900 போனது மட்டும் ரெக்கார்ட்ல இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா இவர் ஃபெஸ்ட்டுக்கு ரேசரே இல்லை. டிடிஎஃப் வாசன் ஒரு ரேசரே இல்லை. இன்னும் வந்து ரேஸ் எதுலையுமே கலந்து கொள்ளல. இப்ப வந்து ட்ரேஸ் ட்ராக்ல இருக்கார். ஓகேங்களா? இப்பயே வந்து நீங்க இவ்வளவு கான்ட்ரவர்சி இவ்வளவு பொறாமையான ஆக்கள்லாம் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு இப்பதான் தோணுது. டிடிஎஃப் வாசன் ஹெல்மெட்டே இல்லாம ஓட்டுறார், ரேஸ் ஓடுறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து அவரோட லைஃபை வந்து ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்குது. மற்றவங்க இதை நீங்க சொல்ற மாதிரி நெகட்டிவிட்டிக்கு தான் வந்து ரீச்னஸ் கூட. ஓகேங்களா? இப்ப பாசிட்டிவா வந்து ஏதாவது செஞ்சோம்னா அது ரீச்னஸ் ஆகாது, நெகட்டிவா செஞ்சாதான் ரீச்னஸ் ஆகும். ஆனா டிடிஎஃப் வாசன் ப்ரோ எதுவுமே வந்து நெகட்டிவா அவர் செய்யல. ஆனா அவர் செய்யறது எல்லாம் வந்து நெகட்டிவா மாறுது. ஓகேங்களா? பாக்குறவங்க வந்து அதை நெகட்டிவாவே எடுத்துக்கொள்றாங்க, பாசிட்டிவா ஒருத்தரும் எடுத்துக்கொள்றாங்க. இல்ல நீங்களாவே வந்து கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி அவரை வந்து இப்படி தப்பான ஒருத்தரா சோசியல்ல காட்டிக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா அவரோட லைஃபே வந்து அழிஞ்ச மாதிரி போயிடும். ஓகேங்களா? கொஞ்சம் யோசிச்சு நடந்து கொள்ளுங்க. ஓகே, இதோட வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா உங்களால வந்து சப்போர்ட் பண்ண முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களால் சப்போர்ட் பண்ண முடியலாட்டி விட்டுருங்க. கான்ட்ரவர்சியை மட்டும் கிரியேட் பண்ணாதீங்க. ஒருத்தனுக்கு உதவி செய்யலாட்டியும் உபத்திரம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. பப்ளிக் ரியாக்ஷன் வீடியோ அப்படின்னு சொன்னா இது நல்லா இருக்கு, இல்லை இதை வந்து மாத்திருக்க கூடாது அப்படின்னு அதை கூட சொல்ல உரிமை உங்களுக்கு இல்லை. இதை இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு. ஏன்டா அங்க நீங்க டைரக்ட் பண்ணியிருந்தா வந்து இதை விட போஸ்டா தான் செஞ்சிருப்பீங்க. ஓகேங்களா? அப்ப நீங்க அதை சொல்ற பத்தி உரிமை இல்லை. நல்லா இருக்கு நல்லா இல்லை இவ்வளவு தான் வந்து சொல்லணும். நீங்க ஓவரா பேசுறீங்க. ஓகேங்களா? ஓவரா பேசுறீங்க. நம்ம ஓவரா பேசக்கூடாது, யாரை பத்தியும் தப்பா சொல்லக்கூடாது. ஒரு தப்பானவனை தப்பா சொல்றது ஓகே, ஒரு நல்லவனை தப்பா சொல்றது மிகப்பெரிய தப்பு. அது மட்டும் இல்லாம இந்த சேனல் வந்து நெகட்டிவிட்டியா பேசினதை மட்டும்தான் வந்து கேப்சர் பண்ணி போட்டிருக்கீங்க. பாசிட்டிவா பேசின எதையுமே வந்து இதுல போடல. அது மட்டும் இல்லாம இது ஸ்கிரிப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு டவுட்டா இருக்கு, எல்லாருக்குமே வந்து டவுட்டா இருக்கு. இந்த எல்லாருமே வந்து ஒரே விஷயத்தான் பேசுறாங்க. அவன் ஒருத்தன் டீசரையே பார்க்காம வந்து ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்கான், அதை வந்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அந்த இன்டர்வியூ பண்றவர் கேட்கிற கேள்வி வந்து தப்பா இருக்கு. கம்பேர் பண்ணி கேட்குறீங்க, பிரதீப் சாரோட கம்பேர் பண்ணி கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாம அஜித் சாரோட கம்பேர் பண்ணி கேட்குறீங்க. அப்படி கேட்கும்போது அதுக்கு அவங்க பண்ற ரியாக்ஷனை மட்டும்தான் வந்து அதுல கேட்ச் பண்றீங்களே தவிர நீங்க கேட்கிற கேள்வியை வந்து கேட்ச் பண்ண மாட்டேங்கிறீங்க. இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பை, see you, டாடா. எல்லாரும் சேஃபா இருங்க. ஓகே, பாய்.